அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு, உங்கள் அழகிய முன்மாதிரி யார்? தனக்கென்று வாழ்ந்தவர்கள் யாரும் வரலாற்றில் இடம்பெறுவதில்லை. வரலாற்றில் இடம்பெற்ற யாரும் தனக்கென்று வாழ்ந்ததில்லை. ஆம், எத்தனையோ தலைவர்கள் வரலாற்றின் பக்கங்களில் இடம்பெற்றிருந்தாலும் தலைவர்களுக்கெல்லாம் பெருந்தலைவராக விளங்கக்கூடிய கர்ம வீரர் காமராசர் அவர்களை என்னுடைய அழகிய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு உங்களிடத்தில் பேச விரும்புகின்றேன். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஏன் காமராசரை தெரிவு செய்தீர்கள் என்று. இதற்கு வள்ளுவன் பாணியில் விடை சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் என்று சொல்லுவார்கள். அதாவது, எத்தனையோ ஆட்சியாளர்கள் இன்றைக்கு வந்த போதிலும் கூட இன்றைக்கும் மக்கள் முதல்வராக மக்கள் மனங்களிலேயும் சரி, இன்றைக்கு ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் கூட நாங்கள் உங்களுக்கு காமராசரினுடைய ஆட்சி காலத்தை மீண்டும் தருவோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நபரினுடைய செயல்பாடுகளும் ஆட்சியும் இருந்திருக்க முடியும் என்று சொன்னால் அது நிச்சயமாக கர்ம வீரர் காமராசராக மட்டும்தான் இருக்க முடியும். இவரை என்னுடைய அழகிய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு பேசுவதில் நான் பெருமிதம் அடைகின்றேன். சென்ற 2000 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஏற்படாத மறுமலர்ச்சியும் புதிய விடியலும் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் நம் காமராசர் தான். கடந்த மூவேந்தர் ஆட்சி காலத்தில் கூட நிகழ்ந்திராத இந்த புதுமைகளை நிகழ்த்தி காட்டிய காமராசரினுடைய செயல்திறனை யாராலும் மறுக்க முடியாது என்று சொன்னவர் யார் தெரியுமா? இங்கே காங்கிரஸ் இருக்குமிடம் தெரியாமல் அதை அழித்து தரைமட்டமாக்குவேன் என்று சொன்ன தந்தை பெரியாரினுடைய வாயிலிருந்து உதிர்க்கப்பட்ட வார்த்தைகள் இவை. ஆக, ஒரு எதிரியாளர் கூட விரும்புகின்ற அளவிற்கு ஒரு நபரால் தன்னுடைய செயல்பாடுகளையும் ஆட்சியும் தர முடியும் என்று சொன்னால் அது நிச்சயம் காமராசராக மட்டும்தான் இருக்க முடியும். இவரை பார்த்துதான் நான் கற்றுக்கொண்டேன். நம்முடைய வாழ்விலும் நம்முடைய எதிர்ப்பாளர்கள் விரும்பி போற்றக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல்களும் வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்பதை இவரினுடைய உறுதிப்பாடுகளின் மூலமாகத்தான் நான் அறிந்து கொண்டேன். தங்கமே தன்புதிகை சாரலே தன்னிலமே சிங்கமே என்றழைத்து சீராட்ட தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை. துணையிருக்க மங்கையில்லை, தூய மணிமண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை, ஆண்டி கையில் கூட ஓடிருக்கும் அதுவும் உனக்கில்லையே என்று பாடினார் கண்ணதாசன். இதை இன்னமும் குறிப்பாக சுருங்க சொல்லி விளங்கப் போனால், கிட்டத்தட்ட இந்திய விடுதலை போரில் 9 ஆண்டுகள் கடுங்காவல் சிறைவாசம், 12 ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவர், 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், 9 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதல்வர், 5 ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரசினுடைய தலைவர், 2 முறை இந்தியாவின் பிரதமர்களை உருவாக்கிய ஒரே தமிழர். இத்தனை பெருமைகள் அவரிடத்திலே இருந்தும் அவருடைய இறப்பிற்கு பின்னால் இறுதி காலத்தில் அவருக்கு மிஞ்சியது வெறும் 60 ரூபாயும் 10 கதர்வேட்டி சட்டைகளும் தான் என்று சொன்னால், இதனால் தான் கண்ணதாசன் பாடினார், ஆண்டி கையில் கூட ஓடிருக்கும் அதுவும் உனக்கில்லையே என்று. இவரை பார்த்துதான் நான் கற்றுக்கொண்டேன், நம் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் காமராசர் கடைபிடித்த அதே எளிய வாழ்க்கை முறையை நானும் கடைபிடிப்பேன் என்று என்னுடைய மனதிற்குள்ளே உறுதிமொழியை எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால், இவரை என்னுடைய அழகிய முன்மாதிரியாக பேசுவதற்கு நான் மிகவும் பெருமிதம் அடைகின்றேன். தார்கோள் ஏந்திய சிறுவர்களை எழுதுகோள் ஏந்த வைத்தாய் தலைவா, அதுதான் உனது தொலைநோக்கு பெருந்தலைவரே என்று பாடினார் வைரமுத்து என்று சொன்னால், இதை ஒரு நிகழ்வின் வாயிலாக விளக்கலாம் என்று விரும்புகின்றேன். முதலமைச்சரினுடைய தனி நிர்வாக பிரிவின் கீழே கல்லூரியிலே சேர்வதற்கு மாணவர்கள் விண்ணப்பிப்பார்கள். அப்படி வந்திருந்த விண்ணப்பங்களை காமராசரினுடைய உதவியாளர் அவருடைய மேசையின் மீது அடுக்கி வைத்துவிட்டு காமராசரிடத்திலே சென்று சொன்னாராம், ஐயா, இந்த விண்ணப்பங்களிலிருந்து சிலவற்றை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும், அவர்களுக்கு முதலமைச்சரினுடைய தனி நிர்வாக பிரிவின் கீழே கல்லூரியில் சேர்வதற்கு இடம் வழங்கப்பட இருக்கிறது என்று. அப்படி சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய மனதிற்குள்ளே நினைத்து கொண்டாராம் அவருடைய உதவியாளர், எப்படியும் இங்கே காமராசர் அவர்களினுடைய அவருக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விண்ணப்பங்களிலே அவருடைய கட்சிக்காரர்கள், அவருடைய ஜாதிக்காரர்கள், அவருடைய உறவினர்கள் என்று எல்லோருடைய விண்ணப்பமும் இருக்கிறது. இதிலே தெரிந்துவிடும் காமராசர் அவர்கள் தன்னுடைய மனதிலே என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் என்று தன்னுடைய மனதிற்குள்ளே நினைத்து கொண்டாராம். காமராசர் சென்ற சில மணித்துளிகளிலே அங்கிருந்த விண்ணப்பங்களை தெரிவு செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து சென்று விட்டார். உதவியாளர் ஓடி சென்று பார்க்கிறார். அந்த விண்ணப்பங்களில் ஒன்று கூட கட்சிக்காரர்கள், ஜாதிக்காரர்கள், அவருடைய உறவினர்கள் என்று யாருமே கிடையாது. அதிர்ந்து போகிறார் ஒரு நிமிடம். உடனே ஓடி சென்று காமராசரிடம் கேட்கிறார், ஐயா, இது எப்படி உங்களால் சாத்தியமானது, இதை நீங்கள் எப்படி தேர்வு செய்தீர்கள் என்று. அதற்கு காமராசர் சிரித்து கொண்டே பதில் சொன்னாராம், ஒன்றுமே இல்லை, இங்கே மாணவர்களினுடைய விண்ணப்பங்களிலே பெற்றோரின் கையொப்பம் என்ற ஒன்று இருக்கும் அல்லவா, அதில் எந்தெந்த மாணவர்களினுடைய விண்ணப்பங்களிலே பெற்றோரின் கையொப்பம் என்ற இடத்தில்
கையெழுத்துக்கு பதிலாக கைநாட்டு போடப்பட்டிருந்ததோ அந்த மாணவர்களினுடைய விண்ணப்பங்களை மட்டும்தான் நான் தெரிவு செய்தேன். அவர்களுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய இடத்தில் நானும் என்னுடைய அரசும் இருக்கிறது என்று ஆணித்தரமாக சொன்னாராம். ஒரு நிமிடத்தில் அதிர்ந்து போய் கலங்கி போனாராம் அவருடைய உதவியாளர். இதுதான் அவர் எல்லோருக்குமான முதல்வர் என்பதற்கு ஆகச்சிறந்த உதாரணம். இப்படிப்பட்ட அவருடைய சித்தாந்தங்களையும் அவருடைய கொள்கைகளையும் நாம் வாழ்க்கையில் என்றைக்குமே கடைபிடித்தோமே, ஆனால் அவருடைய சித்தாந்தங்களும் கொள்கைகளும் இங்கே வாழும் வரை அவரும் இங்கே இந்த பூலோகத்தில் அமரராக வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். அதுதான் அவருக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு என்று சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம்.